ஓம் சாந்தி 8/1/2025. இனிமையான குழந்தைகளே, தந்தையின் ஸ்ரீமத் உங்களுக்கு 21 பிறவிகளுக்கான சுகத்தை கொடுக்கிறது. இந்த அளவிற்கு தனிப்பட்ட வழியை தந்தையை தவிர வேறு யாரும் கொடுக்க முடியாது. நீங்கள் ஸ்ரீமத் படி நடந்து கொண்டே இருங்கள். கேள்வி: தனக்குத்தானே ராஜ்ய திலகம் இட்டுக்கொள்வதற்கான எளிய முயற்சி என்ன? பதில்: தனக்குத்தானே ராஜ்ய திலகம் இட்டுக்கொள்வதற்கு தந்தையிடமிருந்து என்ன போதனைகள் கிடைக்கிறதோ அதன்படி நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும். இதில் ஆசீர்வாதம் அல்லது கருணைக்கான விஷயம் கிடையாது. தந்தையை பின்பற்றுங்கள், மற்றவர்களை பார்க்காதீர்கள். மன்மனாபவ. இதன் மூலம் தனக்குத்தானே திலகம் கிடைத்து விடுகிறது. படிப்பு மற்றும் நினைவு யாத்திரையின் மூலம்தான் நீங்கள் யாசிப்பவரிலிருந்து இளவரசர் ஆகிறீர்கள். பாடல்: ஓம் நம சிவாய. ஓம் சாந்தி. எப்பொழுது பாபா மற்றும் தாதா ஓம் சாந்தி என்று கூறுகிறார்களோ அப்பொழுது 2 முறை கூட கூற முடியும். ஏனென்றால் இருவரும் ஒருவரிடமே இருக்கின்றனர். ஒருவர் அவ்யக்தமானவர், மற்றொருவர் வியக்தமானவர். இருவரும் ஒன்றாக இருக்கின்றனர். இருவரின் ஓசைகளும் ஒன்றாகவே இருக்கிறது, தனித்தனியாகவும் இருக்கும். இது ஆச்சரியமானது. பரமபிதா பரமாத்மா இவரது ஷரீரத்தில் அமர்ந்து ஞானம் கூறுகிறார் என்பது உலகத்தினர் யாருக்கும் தெரியாது. இது எங்கும் எழுதப்படவும் இல்லை. தந்தை கல்பத்திற்கு முன்பும் கூறியிருந்தார், இப்பொழுதும் கூறுகிறார். நான் இவரது ஷரீரத்தில் பல பிறவிகளின் கடைசியில் பிரவேசம் செய்கிறேன். இவரை ஆதாரமாக எடுத்துக்கொள்கிறேன். கீதையில் சில கூற்றுகள் உண்மையானதாகவும் இருக்கிறது. நான் பல பிறவிகளின் கடைசியில், அதுவும் இவர் வானப்பிரஸ்த நிலையில் இருக்கும் பொழுது பிரவேசம் செய்கிறேன் என்பது உண்மையான வார்த்தையாகும். இவருக்காக இவ்வாறு கூறுவது சரியானது ஆகும். சத்யுகத்தின் முதல் பிறப்பும் இவருடையது. பாபா கடைசியில் வானப்பிரஸ்த நிலையில் இருக்கின்றார். அவரிடம்தான் தந்தை பிரவேசம் செய்கிறார். ஆக இவருக்கு தான் கூறுகிறார், நான் எத்தனை பிறவிகள் எடுக்கிறேன் என்பதை இவர் அறியவில்லை. சாஸ்திரங்களில் 84 லட்சம் பிறவிகள் என்று எழுதிவிட்டனர். இவை அனைத்தும் பக்தி மார்க்கம். இதைதான் பக்தியின் வழிமுறை என்று கூறப்படுகிறது. ஞானத்தின் காண்டம் தனிப்பட்டது, பக்தியின் காண்டம் தனிப்பட்டது. பக்தி செய்து செய்து கீழே இறங்கி வந்தீர்கள். இந்த ஞானம் ஒரே ஒரு முறைதான் கிடைக்கிறது. தந்தை ஒரே ஒரு முறை அனைவருக்கும் சத்கதியை அளிக்க வருகிறார். பாபா வந்து ஒரே ஒரு முறை எதிர்காலத்தின் பிராப்தியை உருவாக்குகின்றார். எதிர்கால புது உலகத்திற்காக தான் நீங்கள் படிக்கிறீர்கள். புதிய ராஜ்யத்தை உருவாக்குவதற்காக தந்தை வருகிறார். அதனால்தான் இது ராஜயோகம் என்று கூறப்படுகிறது. இதற்கு மிகுந்த மகத்துவம் இருக்கிறது. பாரதத்தின் பழமையான ராஜயோகத்தை யாராவது கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று விரும்புகின்றனர். ஆனால் இன்றைய நாட்களில் இந்த சந்நியாசிகள் வெளிநாடுகளுக்கு சென்று கூறுகிறார்கள், நாங்கள் பழமையான ராஜயோகத்தை கற்பிக்க வந்திருக்கிறோம் என்று. ஆக நாமும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர்கள் நினைக்கின்றனர். ஏனென்றால் யோகத்தின் மூலம்தான் சொர்க்கம் உருவாகி இருக்கிறது என்பதை புரிந்திருக்கின்றனர். தந்தை புரிய வைக்கிறார், யோக பலத்தின் மூலம் நீங்கள் சொர்க்கத்திற்கு எஜமானர்களாக ஆகிறீர்கள். தந்தை தான் சொர்க்கத்தை உருவாக்குகிறார். எப்படி உருவாக்குகிறார் என்பதை அறியவில்லை. இந்த ராஜயோகத்தை ஆன்மீக தந்தை கற்றுக் கொடுக்கிறார். எந்த உலகாய மனிதர்களும் கற்றுக் கொடுக்க முடியாது. இன்றைய நாட்களில் கலப்படம், லஞ்சம் அதிகமாக இருக்கிறது அல்லவா? ஆகையால் தந்தை கூறியிருக்கிறார், நான் தூய்மையற்றவர்களை தூய்மையாக ஆக்கக்கூடியவன்.
பிறகு தூய்மையற்றவராக ஆக்கக்கூடியவரும் அவசியம் யாராவது இருக்கக்கூடும். இப்பொழுது நீங்கள் முடிவெடுங்கள். உண்மையில் இவ்வாறு இருக்கிறது அல்லவா? நான் வந்துதான் அனைத்து வேதம் சாஸ்திரங்களின் சாரத்தை கூறுகிறேன். ஞானத்தின் மூலம் உங்களுக்கு 21 பிறவிகளுக்கான சுகம் கிடைக்கிறது. பக்தி மார்க்கத்தில் அல்பகால துளியளவு சுகம் ஆகும். இது 21 பிறவிகளுக்கான சுகம். இதனை தந்தைதான் கொடுக்கிறார். தந்தை உங்களுக்கு சத்கதி கொடுப்பதற்காக என்ன ஸ்ரீமத் கொடுக்கின்றாரோ அது அனைத்தையும் விட மிக தனிப்பட்டது ஆகும். இந்த தந்தை அனைவரின் உள்ளத்தையும் கொள்ளை கொள்ளக்கூடியவர். எவ்வாறு அந்த ஜட தில்வாலா ஆலயம் இருக்கிறதோ அதே போன்று இது சைத்தன்ய தில்வாலா ஆலயம் ஆகும். உங்களது மிக சரியான நடத்தைகளின் சிலைகள்தான் உருவாக்கப்பட்டிருக்கிறது. இந்த நேரத்தில் உங்களது செயல்பாடுகள் மாறிக்கொண்டிருக்கிறது. அனைவருக்கும் சத்கதி அளிக்கும் தில்வாலா, அனைவரின் துக்கத்தையும் நீக்கி சுகத்தை கொடுக்கும் உள்ளத்தை கொள்ளை கொள்ளும் தந்தை கிடைத்திருக்கிறார். எவ்வளவு உயர்வாக பாடப்பட்டிருக்கிறது. உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் பகவான், சிவனின் புகழாகும். சங்கர் போன்றோரின் முன்னால் கூட சிவனின் சித்திரத்தை காண்பித்து இருக்கின்றனர். உண்மையில் தேவதைகளுக்கு முன்னால் சிவனின் சித்திரத்தை வைக்கக்கூடாது. அவர்கள் பக்தி செய்வது கிடையாது. தேவதைகள் பக்தி செய்வது கிடையாது. துறவிகளும் செய்வது கிடையாது. அவர்கள் பிரம்மஞானி, தத்துவ ஞானிகள். எவ்வாறு இந்த ஆகாயம் ஒரு தத்துவமோ அதே போன்று அந்த பிரம்மமும் தத்துவம். அவர்கள் தந்தையை நினைவு செய்வதே கிடையாது. அவர்களுக்கு இந்த மகா மந்திரம் கிடைப்பது கிடையாது. இந்த மகா மந்திரத்தை தந்தை இந்த சங்கம யுகத்தில் வந்துதான் கொடுக்கிறார். அனைவருக்கும் சத்கதி கொடுக்கும் வள்ளல் ஒரே ஒரு முறை வந்து மன்மனாபவ என்ற மந்திரத்தை கொடுக்கிறார். தந்தை கூறுகிறார், குழந்தைகளே, தேகம் மற்றும் தேகத்தின் அனைத்து தர்மத்தையும் தியாகம் செய்து தன்னை அசரீரி ஆத்மா என்று புரிந்து கொண்டு தந்தையாகிய என்னை நினைவு செய்யுங்கள். எவ்வளவு எளிதாக புரிய வைக்கிறார். ராவண ராஜ்யத்தின் காரணத்தினால் நீங்கள் அனைவரும் தேக உணர்வில் இருக்கிறீர்கள். இப்பொழுது தந்தை உங்களை ஆத்ம உணர்வுடையவராக ஆக்குகிறார். தன்னை ஆத்மா என்று உணர்ந்து தந்தையாகிய என்னை நினைவு செய்து கொண்டே இருந்தால் ஆத்மாவில் பதிந்திருக்கும் கரைகள் நீங்கிவிடும். சதோ பிரதானத்திலிருந்து சதோ ஆகின்ற பொழுது கலைகள் குறைந்து விடுகிறது அல்லவா? தங்கத்திற்கும் கேரட் என்ற அளவுகோல் உள்ளது. இப்பொழுது இந்த கலியுக கடைசியில் தங்கத்தை பார்க்கவும் முடிவது கிடையாது. சத்தியுகத்தில் தங்க மாளிகைகள் இருக்கும். எவ்வளவு இரவுக்கும் பகலுக்குமான வித்தியாசம் இருக்கிறது. அதன் பெயரே பொன்னுலகம். அங்கு கற்கள், செங்கல் போன்றவைகளுக்கு வேலை கிடையாது. கட்டிடம் உருவாகிறது என்றால் அதில் தங்கம், வெள்ளியை தவிர வேறு எந்த அசுத்தங்களும் இருக்காது. அங்கு விஞ்ஞானத்தின் மூலம் அதிக சுகம் கிடைக்கும். இதுவும் நாடகத்தில் உருவாக்கப்பட்டிருக்கிறது. இந்த நேரத்தில் விஞ்ஞானத்தின் கர்வம் இருக்கிறது. சத்தியுகத்தில் கர்வம் என்று கூற மாட்டோம். அங்கு விஞ்ஞானத்தின் மூலம் உங்களுக்கு சுகம் கிடைக்கும். இங்கு அல்பகால சுகம், பிறகு இதன் மூலம் அளவற்ற துக்கமும் ஏற்படுகிறது. அணுகுண்டு போன்றவைகள் அழிவிற்காகவே உருவாக்கி கொண்டிருக்கின்றனர். அணுகுண்டு தயாரிப்பதற்கு மற்றவர்களுக்கு தடையிடுகிறார்கள். பிறகு அவர்கள் உருவாக்குகிறார்கள். இந்த அணுகுண்டின் மூலம் நமக்குதான் மரணம் ஏற்படும் என்பதை புரிந்து இருக்கிறார்கள். ஆனால் யார் தூண்டுதல் கொடுக்கின்றனர்? எங்களால் உருவாக்காமல் இருக்க முடியவில்லை, உருவாக்கியே ஆக வேண்டும். அழிவும் நாடகத்தில் பதிவாகி இருக்கிறது. எவ்வளவுதான் அமைதி பரிசு யாருக்காவது கொடுக்கட்டும், ஆனால் அமைதியை உருவாக்கக்கூடியவர் ஒரே ஒரு தந்தை மட்டுமே. அமைதியின் கடலான தந்தை அமைதி, சுகம், தூய்மைக்கான ஆஸ்தியை கொடுக்கிறார். சத்தியுகத்தில் எல்லையற்ற செல்வம் இருக்கும். அங்கு பாலாறு ஓடும். விஷ்ணுவை பார்க்கடலில்
கடலில் காண்பிக்கின்றனர். இது ஒப்பிடப்படுகிறது. பார்க்கடல் எப்படி இருக்கிறது, இந்த விஷக்கடல் எப்படி இருக்கிறது. பக்தி மார்க்கத்தில் குளம் போன்று உருவாக்கி அதில் விஷ்ணுவின் கற்சிலையை படுக்க வைத்து விடுகின்றனர். பக்தியில் எவ்வளவு செலவு செய்கின்றனர், நேரத்தை எவ்வளவு வீணாக்குகின்றனர், எவ்வளவு செல்வத்தை வீணாக்குகின்றனர். தேவிகளின் மூர்த்திகளை எவ்வளவு செலவு செய்து உருவாக்குகிறார்கள், பிறகு கடலில் கரைத்து விடுகிறார்கள் என்றால் செல்வம் வீணாகி விடுகிறது அல்லவா? இது பொம்மை விளையாட்டு. யாருடைய சரித்திரமும் யாருக்கும் தெரியாது. நீங்கள் இப்பொழுது எந்த ஆலயத்திற்கு சென்றாலும் ஒவ்வொருவரின் சரித்திரத்தையும் நீங்கள் அறிவீர்கள். குழந்தைகள் எங்கு வேண்டுமானாலும் செல்லலாம், தடை கிடையாது. முன்பு அறிவில்லாமல் சென்று வந்தோம், இப்பொழுது புத்திசாலிகளாகி செல்கிறீர்கள். நாம் இவர்களது 84 பிறவிகளை பற்றி அறிவோம் என்று நீங்கள் கூறுவீர்கள். பாரதவாசிகளுக்கு கிருஷ்ணரின் பிறப்பு பற்றியும் தெரியாது. உங்களது புத்தியில் இந்த முழு ஞானம் இருக்கிறது. ஞானம்தான் வருமானத்திற்கு ஆதாரம். வேதங்கள் சாஸ்திரங்களில் எந்த லட்சியமும் குறிக்கோளும் கிடையாது. பள்ளியில் எப்பொழுதும் லட்சியம் குறிக்கோள் இருக்கும். இந்த படிப்பின் மூலம் நீங்கள் எவ்வளவு செல்வந்தர்களாக ஆகிறீர்கள். ஞானத்தின் மூலம் சத்கதி ஏற்படுகிறது. இந்த ஞானத்தின் மூலம் நீங்கள் செல்வந்தர்களாக ஆகிறீர்கள். நீங்கள் எந்த ஆலயத்திற்கு சென்றாலும் உடனேயே புரிந்து கொள்வீர்கள், இது யாருடைய நினைவு சின்னம். தில்வாலா ஆலயம் இருக்கிறது, அது ஜடமானது, இது சைத்தன்யமானது. இங்கு எவ்வாறு மரம் காண்பிக்கப்பட்டிருக்கிறதோ அதே போன்று ஆலயமும் உருவாக்கப்பட்டிருக்கிறது. கீழே தபஸ்யாவில் அமர்ந்து இருக்கின்றனர், மேலே கூரையில் முழு சொர்க்கமும் இருக்கிறது. அதிக செலவில் உருவாக்கப்பட்டிருக்கிறது. இங்கு எதுவும் கிடையாது. பாரதம் 100% செல்வம் மிகுந்து தூய்மையாக இருந்தது. இப்பொழுது பாரதம் 100% செல்வமற்றதாக தூய்மையற்றதாக ஆகிவிட்டது. ஏனெனில் இங்கு அனைவரும் விகாரத்தின் மூலம் உருவாகின்றனர். அங்கு அசுத்தத்திற்கான விஷயம் இருக்காது. கருட புராணத்தில் புல்லரிக்கும் விஷயங்கள் ஏன் எழுதப்பட்டு இருக்கிறது? அதனால் மனிதர்கள் சிறிது விழிப்படைய வேண்டும் என்பதற்காக. ஆனால் நாடகத்தில் மனிதர்கள் விழிப்படையவே இல்லை. இப்பொழுது ஈஸ்வரிய ராஜ்யம் உருவாகி கொண்டிருக்கிறது. இறைவன்தான் சொர்க்கத்தை உருவாக்குவார் அல்லவா? அவர்தான் ஸ்வர்க்கத்தை படைக்கும் தந்தை என்று அழைக்கப்படுகிறார். அங்கு படைகள் சண்டையிட்டுக் கொள்வது ராஜா ராணிக்காக. இங்கு நீங்கள் மாயையை உங்களுக்காக வெல்கிறீர்கள். எவ்வளவு செய்கிறீர்களோ அவ்வளவு அடைவீர்கள். நீங்கள் ஒவ்வொருவரும் உடல், மனம், பொருளை, பாரதத்தை சொர்க்கமாக்க செலவு செய்ய வேண்டும். எவ்வளவு செய்வீர்களோ அவ்வளவு உயர்ந்த பதவியை அடைவீர்கள். இங்கு எதுவும் இருக்க போவது கிடையாது. இப்போதைய நிலைக்குதான் பாடப்பட்டிருக்கிறது. சிலருடைய செல்வம் மண்ணில் போகும். இப்பொழுது தந்தை வந்திருக்கிறார் உங்களுக்கு ராஜ்ய பாகியத்தை கொடுப்பதற்காக. இப்பொழுது தனது உடல், மனம், பொருள் அனைத்தையும் இதில் ஈடுபடுத்துங்கள் என்று கூறுகிறார். இவர் அனைத்தையும் அர்ப்பணம் செய்துவிட்டார் அல்லவா? இதுதான் மகாதானி என்று அழைக்கப்படுகிறது. அழியக்கூடிய செல்வத்தை தான் தானம் செய்ய வேண்டும். அழிவற்ற செல்வத்தையும் தானம் செய்ய வேண்டும். யார் எவ்வளவு தானம் செய்கிறார்களோ தானத்தில் சிறந்து விளங்குபவரை பெரிய நன்கொடையாளர் என்று கூறுவர். பெயர் கிடைக்கிறது அல்லவா? அவர்கள் மறைமுகமாக இறைவனின் பெயரில் செய்கிறார்கள். ராஜ்ய ஸ்தாபனை ஆவது கிடையாது. இப்பொழுது ராஜ்யம் உருவாகிறது. ஆகையால் முழுமையாக நன்கொடையாளர் ஆக வேண்டும்.
வேண்டும், நாம் பலியாகி விடுவோம் என்று பக்தியில் பாடினீர்கள். இதில் எந்த செலவும் கிடையாது. அரசாங்கத்திற்கு எவ்வளவு செலவு ஏற்படுகிறது? இங்கு நீங்கள் என்ன செய்தாலும் தனக்காகவே செய்து கொள்கிறீர்கள். பிறகு 8 மணி மாலையில் வந்தாலும் 108 வந்தாலும் அல்லது 16,108 மணியில் வந்தாலும் சரியே, தேர்ச்சி பெற வேண்டும். கர்மாத்தீத் நிலை ஏற்படும் அளவிற்கு நினைவில் சம்பாத்தியம் செய்யுங்கள். பிறகு எந்த தண்டனையும் அடைய மாட்டீர்கள். நீங்கள் அனைவரும் போர் வீரர்கள். உங்களது யுத்தம் ராவணனுடன் எந்த மனிதனிடத்திலும் கிடையாது. தேர்ச்சி பெறாத காரணத்தினால் 2 கலைகள் குறைந்து விட்டன. திரேதா யுகத்தை 2 கலைகள் குறைந்த சொர்க்கம் என்று கூறலாம். தந்தையை முழுமையாக பின்பற்ற முயற்சி செய்ய வேண்டும். இதற்கு மனம் புத்தியினால் அர்ப்பணமாக வேண்டும். பாபா, இவை அனைத்தும் உங்களுடையது, இதை சேவையில் பயன்படுத்துங்கள் என்று தந்தை கூறுவார். நான் உங்களுக்கு என்ன வழி கூறுகிறேனோ அவ்வாறு காரியங்கள் செய்யுங்கள். பல்கலைக்கழகம் திறவுங்கள், சென்டர் திறவுங்கள், பலருக்கு நன்மை ஏற்பட்டுவிடும். தந்தையை நினைவு செய்யுங்கள் மற்றும் ஆஸ்தியை எடுத்துக் கொள்ளுங்கள் என்ற செய்தியை கொடுக்க வேண்டும். குழந்தைகளாகிய நீங்கள்தான் தூதுவர்கள் என்று கூறப்படுகிறீர்கள். தந்தை பிரம்மாவின் மூலம் கூறுகிறார், என்னை நினைவு செய்தால் உங்களது பாவ கர்மங்கள் அழிந்துவிடும், ஜீவன் முக்தி கிடைத்துவிடும் என்ற செய்தியை அனைவருக்கும் கூறுங்கள். இப்பொழுது வாழ்க்கையின் பந்தனத்தில் இருக்கிறீர்கள். பிறகு ஜீவன் முக்தி ஏற்படும். நான் பாரதத்தில் தான் வருகிறேன் என்று தந்தை கூறுகிறார். இந்த நாடகம் அழிவற்றது. எப்படி உருவாக்கப்பட்டது? எப்பொழுது முடிவடையும் என்ற கேள்வி எழவே முடியாது. இந்த நாடகம் அழிவற்று நடைபெற்று கொண்டே இருக்கிறது. ஆத்மா புள்ளியாக இருக்கிறது. இதில் இந்த அழிவற்ற பாகம் பதிவாகி இருக்கிறது. எவ்வளவு ஆழமான விஷயம்! நட்சத்திரம் போன்ற சிறிய புள்ளி. தாய்மார்களும் நெற்றியில் திலகமிட்டுக் கொள்கிறார்கள். இப்பொழுது குழந்தைகளாகிய நீங்கள் முயற்சி செய்து தனக்கு தானே ராஜ்ய திலகம் இட்டுக் கொள்கிறீர்கள். நீங்கள் தந்தையின் போதனைகள் படி நன்றாக நடக்கிறீர்கள் என்றால் உங்களுக்கு நீங்களே திலகமிட்டுக் கொள்கிறீர்கள். இதில் ஆசீர்வாதம் அல்லது கருணை என்பது கிடையாது. நீங்களே தனக்குத்தானே ராஜ்ய திலகம் கொடுத்துக் கொள்கிறீர்கள். இதுதான் உண்மையான ராஜ்ய திலகமாகும். தந்தையை பின்பற்றுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். பிறகு இவரையும் பின்பற்ற வேண்டும். இது புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் அல்லவா? படிப்பின் மூலம் வருமானம் ஏற்படும். எந்த அளவிற்கு நினைவோ அந்த அளவிற்கு தாரணை ஏற்படும். நினைவில்தான் முயற்சி இருக்கிறது. அதனால்தான் பாரதத்தின் ராஜயோகம் என்று பாடப்பட்டிருக்கிறது. மற்றபடி கங்கையில் குளித்து ஆயில் போனாலும் தூய்மையாக முடியாது. பக்தி மார்க்கத்தில் ஈஸ்வரனின் பொருட்டு ஏழைகளுக்கு கொடுக்கின்றனர். இங்கு இறைவன் அவரே வந்து ஏழைகளுக்கு உலக ராஜ்யத்தை கொடுக்கிறார். ஏழை பங்காளன் அல்லவா? 100% செல்வமிக்கதாக இருந்த பாரதம் இந்த நேரத்தில் 100% செல்வமற்றதாக ஆகிவிட்டது. எப்பொழுதும் ஏழைகளுக்கு தான் தானம் கொடுக்கப்படும். தந்தை எவ்வளவு உயர்ந்தவர்களாக ஆக்குகிறார். இப்படிப்பட்ட தந்தையை நிந்தனை செய்கின்றனர். தந்தை கூறுகிறார், இவ்வாறு எப்பொழுது நிந்தனை செய்கிறீர்களோ அப்பொழுது நான் வரவேண்டி இருக்கிறது. இதுவும் நாடகத்தில் உருவாக்கப்பட்டிருக்கிறது. இவர் தந்தையாகவும் ஆசிரியராகவும் இருக்கிறார்.
சத்குரு அகால் என்று சீக்கியர்கள் கூறுகிறார்கள். மற்றபடி பக்தி மார்க்கத்தின் குருமார்கள் பலர் உள்ளனர். அழிவற்றவருக்கு இந்த சிம்மாசனம்தான் கிடைக்கிறது. குழந்தைகளாகிய நீங்களும் சிம்மாசனத்தை பயன்படுத்துகிறீர்கள். நான் இவரிடத்தில் பிரவேசம் செய்து அனைவருக்கும் நன்மை செய்கிறேன் என்று கூறுகிறார். இந்த நேரத்தில் இவரது பாகம் இது மிகவும் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள். புதியவர்கள் புரிந்து கொள்ள இயலாது. நல்லது. இனிமையிலும் இனிய தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கங்கள். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் வணக்கங்கள். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகளும் வணக்கங்களும். தாரணைக்கான முக்கிய சாரம். முதலாவது, அழிவற்ற ஞான செல்வத்தை தானம் செய்து மகாதானி ஆக வேண்டும். எவ்வாறு பிரம்மா பாபா தன்னுடைய அனைத்தையும் இதில் ஈடுபடுத்தினாரோ அவ்வாறு தந்தையை பின்பற்றி ராஜ்யத்தில் உயர்ந்த பதவியை அடைய வேண்டும். இரண்டாவது, தண்டனையிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கு கர்மாதீத் நிலையை அடையும் அளவிற்கு யோக வருமானம் செய்ய வேண்டும். அதிகமான மதிப்பெண் பெற்று தேர்ச்சி அடைவதற்கு முழுமையான முயற்சி செய்ய வேண்டும். மற்றவர்களை பார்க்க கூடாது. வரதானம், கடுமையான நியமம் மற்றும் திட சங்கல்பத்தின் மூலம் கவனக்குறைவை முடித்துவிடக்கூடிய பிரம்மா பாபாவிற்கு சமமான களைப்பற்றவர் ஆகுக. விளக்கம், பிரம்மா பாபாவிற்கு சமமான களைப்பற்றவர் ஆவதற்கு கவனக்குறைவை முடித்து விடுங்கள். இதற்காக ஏதேனும் கடுமையான நியமத்தை உருவாக்குங்கள். திடமான எண்ணம் வையுங்கள். கவனம் என்ற காவலாளி எப்பொழுதும் விழிப்புடன் இருந்தால் கவனக்குறைவு முடிந்து போகும். முதலில் சமயத்தின் மீது முயற்சி செய்யுங்கள், பிறகு சேவையில். அப்போது பூமி மாற்றமடையும். இப்போது வெறுமனே செய்து விடுவோம், ஆகிவிடும் என்று ஓய்வின் எண்ணங்களினுடைய டன்லப் மெத்தையை விட்டுவிடுங்கள். செய்தே ஆக வேண்டும். இந்த ஸ்லோகன் நெற்றியில் நினைவு இருக்குமானால் மாற்றம் நிகழ்ந்துவிடும். ஸ்லோகன், எந்த வார்த்தையில் ஆன்மீக உணர்வும் சுபபாவனையும் இருக்குமோ அதுதான் சக்திசாலி வார்த்தையின் அடையாளம். ஓம் சாந்தி. தனது சக்திசாலி மனதின் மூலம் சகாஷ் கொடுப்பதற்கான சேவை செய்யுங்கள். எந்த அளவிற்கு சமயம் நெருக்கத்தில் வந்து கொண்டிருக்கிறதோ அந்த அளவிற்கு வீண் எண்ணங்களும் அதிகரித்து கொண்டிருக்கின்றன. ஆனால் இது முடிவடைவதற்காக வெளியேறி கொண்டுள்ளன. அவற்றின் வேலை வருவது மற்றும் உங்கள் வேலை பறக்கும் கலை மூலம் சகாஷ் மூலம் மாற்றம் செய்வது. பயப்படாதீர்கள், அதன் வெப்பத்தில் வராதீர்கள். ஓம் சாந்தி.